EV, EV, EV. ஸோ ஐசிஎன்ஜிலேருந்து அடுத்த ஃபியூலாக நம்ம ஈவிக்கு எல்லாருமே மாறிட்டு இருக்கோம். இதோட எவாலுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பைக்கில் இவி வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு, அடுத்து கார்ஸ் அண்ட் அடுத்ததாக பார்க்கும்போது கமர்ஷியல் லோட் வெஹிக்கிள்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய லீடிங் பிராண்ட்ஸ் வந்து இவி வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் ஆயிலர் மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து T1250 அப்படிங்கிற ஒரு மாடல் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 1250 பார்த்தீங்கன்னா ஒரு பேலோட் கெப்பாசிட்டி தான் 1650 கிலோ ஒரு பேலோட் கெப்பாசிட்டி. ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டை அடாஸ் ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு, எந்த மாதிரியான அடாஸ் ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்க்குன்னு எடுக்கும்போது ஒரு ஹை லோடு இருக்கிறதுமே இருப்பாங்க, லைட் லோடு யூஸ் பண்றதுக்குமே இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேஸஸ்மே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்து ஒரு ப்ரைஸ்லையுமே நமக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட வேரியன்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாண்டர்ட் அண்ட் லாங் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல் கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாங் ரேஞ்சுங்கும் போதே ரெண்டுக்குமே பேட்டரி கெப்பாசிட்டி டிஃபரன்ஸ் வருது. ஸோ ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 19.2 கிலோவாட்கான ஒரு பேட்டரியும், லாங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 30.2 கிலோவாட்கான ஒரு பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து அந்த பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து மட்டும்தான். வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 2170 mm இதோட வீல் பேஸ் வருது. இதோட டெக்குன்னு பார்க்கும்போது 8.2 feet கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக் வந்து நமக்கு 5 மாடலில் வருது. ஸோ இதையுமே ஒரு வேரியன்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்க யூஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிக்கப் வேன். ஸோ இது வந்து நார்மலாக எல்லா வெஹிக்கிளுமே வர மாதிரி அந்த ஒரு அடிக்கான ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நமக்கு சேஸ் மட்டும் வரக்கூடிய ஃபிளாட் பெட் மாடலுமே இருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாடல்னு பார்க்கும்போது ஹைடெக். ஸோ அங்கே நம்ம பக்கத்தில் நிற்கிது பாருங்க ஹைடெக். ஸோ அது வந்து சிலிண்டர்ஸ்லாம் அந்த 2 லேயராக இருக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக அந்த டைப் ஆஃப் ஒரு கேபின் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் 4வதா இருக்கக்கூடிய மாடல்னு பார்க்கும்போது டெலிவரி வேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி அந்த கேஜோடய நமக்கு வந்துடும். ஸோ அதுலேயுமே 2 மாடல் கொடுத்துருக்காங்க, 220 cubic meter அண்ட் 260 cubic meterன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2 மாடல் நமக்கு வருது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 மாடல்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு. எல்லார் லாங் ரேஞ்ச் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட லோட் பாடி 10 feet டெக் இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. பிக்கப் வேன், ஹை டெக் அண்ட் டெலிவரி வேன் 3 மாடல் இது நமக்கு அவைலபிளா இருக்கு. டெலிவரி வேனோட பாடி டைப் 330 cubic feet இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சேசஸ்ல அவங்க பண்ணிருக்க டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த T1250 மாடல்ல 2 சேசஸ் ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க. ஒன்று வந்து இதுல யூஸ் பண்ணிருக்க ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது டியூப்லர் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.5 mm திக்னஸ் உள்ள ஒரு ஃப்ரேம் அண்ட் 4 mm திக்னஸ் உள்ள ஒரு ஃப்ரேம். ஸோ இதை அவங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆர்மர்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். லோட் வண்டின்னு எடுக்கிறவங்க சில பேர் நார்மல் கொரியர் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அமேசான் அந்த மாதிரி டெலிவரி பர்பஸ் மட்டும் யூஸ் பண்றவங்க லைட் வெயிட் தான் அதில் ஏற்றுவாங்க. இன்கேஸ் சிலிண்டர் அந்த மாதிரிலாம் டெலிவரி பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி லோடு ஏற்றுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ரேமோட திக்னஸ்லையுமே அவங்க டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கு. பிரைசிங்கை பத்தி சொல்லும் போது எல்லாருமே அதை கேட்பீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட பிரைசிங்னு பார்க்கும்போது T வேரியன்ட் 8.99 lakhs ஆல்மோஸ்ட் 9 lakhsக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த லாங் ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா 12.99 lakhs ஆல்மோஸ்ட் 13 lakhsக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டர் வந்து பெர்மனன்ட் மேக்னெட் சிங்லஸ் மோட்டார் தான், 30 kilowatts ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பிஹெச்பியா கன்வெர்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 40 bhp வரும். டார்க்னு பார்க்கும்போது 140 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கு. அண்ட் இதுல 3 டிரைவிங் மோட் ஆப்ஷன்ஸ்மே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரேஞ்ச், அடுத்து 2வது பாத்தீங்கன்னா தண்டர், 3வது வந்து ரைனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இதோட ஹை ரேஞ்ச் கொடுக்கறதுக்காக தான். பிக்கப்பும் நம்ம கம்மியாக தான் இருக்கும், ஸ்பீடும் ஒரு நார்மலான ஸ்பீட்ல தான் நமக்கு போகும். அது நல்ல ஒரு ரோட் கண்டிஷன், சிட்டிக்குள் டிராஃபிக், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா தண்டர். ஸோ இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் கொடுக்கக்கூடியதான். இனிஷியல் பவர் வந்து நமக்கு நிறையவே கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஹைவேஸ்ல ஓவர்டேக் எடுக்கணும் அந்த மாதிரி சமயங்களில் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா ரைனோங்கிற மோடு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்குக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட்ல பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும், 3வதுல பார்த்தீங்கன்னா டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ ஹில்லி ரீஜியன்ல நீங்கள் ஒரு ஸ்லோப்ல ஏறும்போது, பிரிட்ஜ்லையுமே ஒரு ஸ்லோப்ல ஏறும்போது அந்த மாதிரி டைம்ல எல்லாமே இனிஷியல் டார்க் நமக்கு நிறைய தேவைப்படும். ஸோ அதுக்கு அந்த மோட் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி டைப்பை பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயன் செல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ரேஞ்ச். ஸோ 19.2 kilowatt பேட்டரி ஹார் அண்ட் 30.2 kilowatt ஹார் பேட்டரி 2 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 சார்ஜர் ஆப்ஷனோட வருது. 3.3 kilowatt சார்ஜர் அண்ட் 6.6 kilowatt சார்ஜர்னு சொல்லிட்டு 2 டைப் வருது. ஸோ அதை பொறுத்து சார்ஜிங்கோட ஹார்ஸ் நமக்கு மாறுபடுது. கமர்ஷியல் சார்ஜிங்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வெளியே போகும்போது ஹைவேஸ்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு லாங் ரேஞ்ச் மாடலில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. டிரைவிங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பேஸ் TR வேரியன்ட் வந்து 140 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் லாங் ரேஞ்ச் வேரியன்ட் வந்து 200+ 200 கிலோமீட்டர் மேல போகும்னு கிளைம் பண்றாங்க. இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கையில 175 mm கொடுத்துருக்காங்க.
ஸோ நல்லாவே ஒரு ஹை லெவல் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அண்ட் வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 4.2 மீட்டர் நமக்கு இதோட வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான். மோஸ்ட்லி லோட் வெஹிக்கிள்ஸ் நமக்கு லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 14 இன்ச் வியூஸ் வந்திருக்கு. 165 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்மர் எடிஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு டயரோட வித் வந்து பெருசாகும். 185 செக்ஷன் டயர்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் சேம் 14 இன்ச் வீல்ஸ் தான். அண்ட் இந்த வெஹிக்கிளோட மோஸ்ட் செல்லிங் பாயிண்டா அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அடாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் இதில் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரண்ட் கொலிஷன் அலர்ட் அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நைட் விஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்தாலே தெரியும் ஒரு டேஷ் கேமரா ஃப்ரண்ட்ல நமக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. அப்படி மானிட்டர் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல நமக்கு எதுவும் இம்பாக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்க்ரீன் டிஸ்பிளே நமக்கு இன்டிமேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேஷ் கேமரா வந்து நமக்கு நைட் விஷன் கேமராவுமே ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதனால நைட் டைம்ல எவ்வளோ இருட்டா இருந்தாலுமே இந்த டிஸ்பிளேல வந்துட்டு நல்ல வெளிச்சமா இருக்க மாதிரி நமக்கு காமிக்குது. சோ இந்த 2 விஷயங்கள் தான் இதுல வந்து அடாஸ் ஃபீச்சர்ஸா நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலான ஒரு கேபினா தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் பிளாஸ்டிக்ஸ் பாடியா தான் எல்லாமே வருது. அண்ட் ஒரு சின்ன எம்ஐடி டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்சிடி டிஸ்பிளே தான். இதுலயே நிறைய இன்ஃபர்மேஷன் ஷோன் ஆகிற மாதிரி நமக்கு இருக்கு. அண்ட் கீ ஆப்ஷனோட வருது. ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நமக்கு டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பிளாக் இன்டீரியர் தான். அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷ்ல இன்ஃபோடைன்மெண்ட் வர மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த இன்ஃபோடைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஆப்ஷன் வருது, 7 இன்ச் அண்ட் 10 இன்ச். ஸோ இது வந்து வேரியன்ட் பொறுத்தலாம் மாறாது. கஸ்டமர்ஸ் எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தா நமக்கு யூஎஸ்பி போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட் விஷனுக்கான சுவிட்ச் இது கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு. அண்ட் இங்கே பார்க்கும்போது நமக்கு ஆக்ஸ் கேபிள், யூஎஸ்பி போர்ட் கேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நமக்கு கியர் நாப் வந்திருக்கு. ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் 3 டிரைவிங் மோட் ஆப்ஷன். ஸோ எந்த மோட்ல வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் டேஷ் எல்லாமே நமக்கு நார்மல் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எல்இடி லைட் வந்துருக்கு, கேபின் லேம்ப்பு அண்ட் நார்மலான ஒரு சன்வைசர்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்லி ஆண்ட்ராய்ட் சிஸ்டமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறையவே ப்ரீலோடட் ஆப்ஷன்ஸ் நமக்கு வருது. அண்ட் 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷனுமே இதில் நமக்கு ஃப்ரீயாக வருது. டெய்லி 1 ஜிபிக்கான நெட் 1 இயர் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிளீட் அண்ட் ட்ராக்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்துருது. ஸோ இவங்களோட ஷிப்பர்ட் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அது மூலியமா இதெல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிரைவர் பிளஸ் 1 தான். ஸோ 2 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளான சீட்ஸாக தான் இருக்கு. ஸோ நமக்கு கோ பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக தான் இருக்கு. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் 2 பேர் கூட அக்கமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல நிறைய இவி வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஸோ அதோட ஆட் ஆனா ஆயிலர் மோட்டார்ஸ் வந்து இந்த T1250 நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8.99 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12.99 lakhs வரைக்கும் வருது. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இவி வெஹிக்கிளில் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வெஹிக்கிளுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சீக்கிரமே ஆன் ரோட் ஆயிலர் மோட்டார்ஸ் வந்து T1250 நம்ம ஆன் ரோட் நிறையவே பார்ப்போம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.